கதவுகள் உள்ளே இருந்து பூட்டப்பட்டிருக்கிறது. ஜன்னல்கள் அனைத்தும் அடைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் ஒரு மனிதன் மட்டும் மர்மமான முறையில் பயத்தோடு இறந்து கிடக்கிறான். இது எப்படி சாத்தியம்? வேலம்பட்டி மாளிகையின் இந்த மர்மத்தை அவிழ்க்கத் தயாரா? நான் உங்கள் எம் மற்றும் எம் மிஸ்டிக் மினிட். வாருங்கள் மர்மங்களின் உலகிற்குள் செல்வோம். மூடுபனியில் மறைந்த சத்தம். தமிழ்நாட்டின் எல்லையில் இருக்கும் சிறிய கிராமம் வேலம்பட்டி. அந்த கிராமத்தில் ஒரு பழமையான மாளிகை இருந்தது. மக்கள் அதை சுந்தர மாளிகை என்று அழைத்தார்கள். அந்த மாளிகையின் உரிமையாளர் ராமசாமி முதலியார். அவர் தனியாகவே அந்த மாளிகையில் வசித்து வந்தார். ஒரு நாள் காலை அவர் மர்மமாக இறந்த நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டார். கதவுகள் உள்ளிருந்து பூட்டப்பட்டிருந்தன. ஜன்னல்கள் அனைத்தும் அடைக்கப்பட்டிருந்தன. ஆனால் அவரது முகத்தில் பயத்தின் சாயல் உறைந்திருந்தது. அந்த இரவு பலர் ஒரு விசித்திரமான சத்தத்தை கேட்டதாக சொன்னார்கள். தட் தட் தட். அது யாரோ கதவை மெதுவாக தட்டுவது போல் இருந்தது. போலீசார் விசாரணை செய்தார்கள். உடலில் காயம் இல்லை, விஷம் இல்லை, திருட்டும் இல்லை. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் அனைவரையும் குழப்பியது. மாளிகையின் நடுப்பகுதியில் இருந்த பழைய கடிகாரம் இரவு 12:07 மணிக்கு நின்றிருந்தது. அதன் கீழே தரையில் ஒரு வரி எழுதப்பட்டிருந்தது. நான் திரும்பி வந்துவிட்டேன். அந்த எழுத்து ராமசாமியின் கையெழுத்து இல்லை. இன்று வரை அந்த மாளிகை காலியாகவே உள்ளது. அதன் அருகே செல்லும் மக்கள் இன்னும் அந்த தட் தட் என்ற சத்தத்தை கேட்கிறார்கள் என்று கூறுகிறார்கள். ஆனால் அந்த இரவு உண்மையில் என்ன நடந்தது? யார் திரும்பி வந்தார்? கதவு உள்ளிருந்து பூட்டப்பட்டிருந்தால் அவர் எப்படி இறந்தார்? இந்த மர்மம் இன்றும் தீரவில்லை. அந்த இரவு உண்மையில் அங்கே என்ன நடந்தது என்பது இன்றும் ஒரு புதிராகவே இருக்கிறது. உங்களுக்கு தெரிந்த இது போன்ற மர்மமான இடங்கள் ஏதேனும் இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை இன்னும் ஒரு அதிர்ச்சியான உண்மையோடு சந்திக்கிறேன். மர்மங்களை அவிழ்க்க இணைந்திருங்கள் மிஸ்டிக் மினிட் உடன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.